ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் ஒரு ஸ்லீவில் ஒர்க்கு முடிச்சிட்டேன். நம்ம நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி ஒன்லி த்ரெட் ஒர்க் மட்டும்தான். பேக் நெக்லேயும் எந்த ஒர்க்கும் கிடையாது, வெறும் புட்டாஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து மிரர் வச்சு ஒர்க் கேட்டிருந்தாங்க, அதனால் மிரர் வச்சு இந்த புட்டாஸ் மட்டும்தான் பேக்கில் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டேன். இன்னொரு ஸ்லீவில் நம்ம என்ன ஒரு கொடி ஃபுல்லாக எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஸ்லீவ்லேயும் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், 2 கொடி போட்டுட்டேன். நடுவில் வந்து மிரர் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சைடுக்கு இன்னொரு கொடி வருது, இந்த பக்கம் 2 கொடி வரும். இப்போ நான் வந்து இதை ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைய போகிறேன். இதுக்கு வந்து ட்ரேசிங் பண்ணலை, வரைய தெரியாது, ட்ராயிங் வராது எனக்கு சுத்தமாக அப்படின்னா நீங்கள் ட்ரேசிங் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓரளவுக்கு வரைய தெரியும், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட வரைஞ்சிக்கோங்க. எது பண்ணாலுமே கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். வாட்டர் எரேசபிள் பென் வச்சு நான் பண்ணுறேன். தப்பாயிட்டாலுமே நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் மார்க்கிங் டிசி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அதுவும் பெஸ்ட்டு. ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் இது வந்து லைட் பீச் கலர், லைட் பேபி பிங்க், இதில் வந்து ஆஃப் ஒயிட் மாதிரி தெரியுது பாருங்கள் வீடியோவுக்கு. இந்த கலர் தான் சேம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ப்ளவுஸோட கலரு. இப்போது இல்லை டிசியில் தான் மார்க் பண்ணால் நம்ம டிசிலையுமே மார்க் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்டர் எரேசபிள் பென் வச்சு தான் பண்ணுறேன். நம்ம திக்காக வந்து நல்லா அழுத்தி வரையக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. டாட் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மிரருக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் வரைய போகிறேன். ஏன்னா நமக்கு இந்த கொடி பக்கத்தில் இந்த சுருள்லாம் வருது, லீஃப் எல்லாம் வருது, ஓகேங்களா? அதுக்காக நம்ம இங்கே பாருங்கள். இப்போது இந்த ஷேப் வந்து இப்படி பார்த்தா மாதிரி இருக்குது. அப்போது நான் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வரைய போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் லீஃபுக்குமே நான் டாட் தான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு லீஃபு, இந்த பக்கம் ஒரு லீஃபு, அடுத்தது ஒரு செட்டு லீஃபு, அதுக்கப்புறம் கொடி, 2 சுருள். இப்போ இந்த சுருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், டாட் தான் வைக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக் ஆகிட்டாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஈஸியாக இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு கொடி இப்போது லீஃப் போட்டுட்டேன். அடுத்தது இன்னொரு கொடி. இப்போ இந்த பக்கம் சென்டர் தான் நிறைய வந்திருக்கு. இந்த பக்கம் வந்து 2 லீஃப் செட்டும் 2 சுருளும் தான் இருக்குது. அதே தான் இங்கேயும். அடுத்தது சுருள், அடுத்தது லீஃப் ஷேப், இந்த லீஃப். இப்போ இந்த பக்கம் 3 பெட்டல்ஸ் இருக்கா மாதிரியே இந்த பக்கமும் 3 பெட்டல்ஸ். இப்போது நம்ம வரைஞ்சிட்டோம். இதுக்கு மேலேயே நம்ம என்னென்ன ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், 2 த்ரெட்டை வச்சு தான் போட்டிருக்கேன். இன்னும் பஞ்சாக வேணும்னா நம்ம 3 ஸ்டாண்ட்ஸ் கூட எடுத்து போடலாம். ஆனால் நான் 2 ஸ்டாண்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். இந்த கொடி ஃபுல்லாகவே ஸ்டெம் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன்.
லீஃபுக்கு எல்லாமே க்ரீன் கொடுத்துட்டேன். க்ரீன்னா இது வந்து நல்லா பக்கா க்ரீனாக தெரியுது, ஆனால் இது டார்க் க்ரீன் கிடையாது, மயில் பச்சை அப்படி சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கலர் தான் இதில் ஆப்போசிட்டாக தெரியுது வீடியோவில். சாரியில் லைட்டு பேபி பிங்க்ன்றதுனால அந்த கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், நம்மளே டார்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நார்மல் செயின் ஸ்டிச் தான். இது வந்து டபுள் லைன் கொடுத்துருக்கேன், இது சிங்கிள் லைன் கொடுத்துருக்கேன். பண்ணிவிட்டு ஃப்ளவருக்கும் பார்த்திங்கன்னா லோடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, இப்போ அதை அப்படியே நம்ம போட்டு பார்த்துடலாம். நம்ம இப்போ ஸ்டெம் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாத்தில் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஊசியே வரமாட்டேங்குது, அந்தளவுக்கு ரொம்ப ஜரியாக இருக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்குது. லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அகெயின் நம்ம போட்ட லாங் செயினுக்கு ஊசி வச்சு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின். மறுபடியும் பாருங்கள், நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் பேக் ஸ்டிச்சு ஸ்டெம் ஸ்டிச்செலாம் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டெம் ஸ்டிச்சு. பாருங்கள், லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், லைட்டாக நம்ம போட்ட ஸ்டிச்சை வச்சு நகர்த்திட்டு ஒரு குட்டி செயின். அகெயின் லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், பின்னாடி பேக்கில் குத்திட்டு ஒரு குட்டி செயின். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அகெயின் பேக்கில் குத்தி ஒரு குட்டி செயின். இது வந்து நமக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா 3 ஸ்டாண்ட்ஸ் கூட எடுத்துகிட்டு போடலாம். நான் வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்து போடுறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம இப்போது ஸ்டெம் ஸ்டிச்சு முடித்தாச்சு. நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் எண்டு நாட்டு போடலை. இப்போ மேலே 2 லீஃப் போட போகிறோம். நார்மல் செயின் ஸ்டிச்சு தான். பேக் சைடில் ஃபுல்லாக ஜரி அப்படியே கோடு கோடாக கொடுத்துருந்தனால த்ரெட்டு வந்து அதில் சிக்கிக்குது. இந்த ப்ளவுஸ் எப்படா முடிக்க போகிறேன்ற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஒரு சில ப்ளவுசஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் வரும், நமக்கு ரொம்ப திக்காக வந்துடும். அந்த மாதிரி வந்தாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒர்க்கு போடுறதுக்கு. ஊசியே உள்ளே நுழையாது, அந்தளவுக்குலாம் திக்காக வரும். பாருங்கள், இப்போ எண்டு நாட் போட போகிறோம். முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம பேபி பிங்க்கு ப்ளவுஸ் கலரில் நம்ம லோடு ஸ்டிச் போட போகிறோம். இப்போ அடுத்தது, இப்போ இந்த இடத்துல லீஃப் போட்ட மாதிரி அடுத்தடுத்து லீஃப் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு லீஃப் வருது, அடுத்தது இங்கே ஒரு லீஃப் வருது, அதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த சுருள் வந்து பார்த்திங்கன்னா லைட் பேபி பிங்க்கில் பண்ணியிருக்கேன். இது ரைட் சைடுனா இது லெஃப்ட் சைடு அப்படி பண்ணியிருக்கேன். அதனால் இதுக்கு வந்து நம்ம ரைட் சைடு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கொடி ஒட்டி பண்ணல, உள்ளேருந்து வெளியே வந்து மறுபடியும் இன்னொரு லைன் போட போகிறேன். செயின் ஸ்டிச் அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமாகவே போடுறேன். அகெயின் இன்னொரு லைன் வர பாருங்கள். இதுக்கு எல்லாமே டபுள் லைன் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். சிங்கிளாக போட்டோன்னா அந்தளவுக்கு திக் இருக்காது, அதனால் டபுள் லைன். அவ்வளோதான், எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போது இங்கே நான் ரைட் சைட் போடுறேன் அப்படின்னா மேலே போடும்போது ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு வரணும்.
எண்ணாட் போட்டுட்டு த்ரெட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலே முடிச்சுட்டு மேலேயும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த இடத்துல டார்க் பிங்க்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் டார்க் பிங்க்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டபுள் கலரில் சுருள்லாம் முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ மேலே ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ளவருக்கு வந்து டபுள் ஷேட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேபி பிங்க்கும் அதில் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டு டார்க் பிங்க்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸை நெட்டில் தான் சூஸ் பண்ணி ஸ்டிச்சுடு ப்ளவுஸான்னு காமிச்சாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளீட் வச்சு அந்த ஃப்ரில்லுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருந்தது ஸ்லீவ் பேட்டர்னு. ஆனால் அவங்க வந்து அதில் வேண்டாம், நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி அவுட்லைன் பண்ண போகிறோம், எப்படி லோடு ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம அவுட்லைன் பண்ணிக்கணும். போட்டு முடிச்சுட்டு செயின் ஸ்டிச்லேயே நம்ம பெட்டல் வரைகிறோம். பெட்டல் போடுறோம் ஸ்டிச்சு. ஒரு பெட்டல் முடிச்சிட்டேன். செகண்ட் பெட்டலை இப்போ தேர்ட் பெட்டல். இப்போது அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு குட்டி செயின், அப்புறம் லாங் செயின், வெளியே ஒரு குட்டி செயின். நம்ம ஃப்ளாட் லோடு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி, அதே தான். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அகெயின் உள்ளே, அதுக்கப்புறம் நம்ம போட்ட அவுட்லைனுக்கு வெளியே, உள்ளே வெளியே. இதே மெத்தடில் தான் நம்ம லோடு ஸ்டிச்சு இந்த 3 பெட்டலுக்கும் போட போகிறோம். இப்போ நம்ம 3 பெட்டலும் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுவுமே டபுள் கலரில் டார்க் பிங்க்கில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். கஸ்டமர் வந்து டார்க் பிங்க்கை வந்து லைட்டாக அங்கங்கே மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கம்மி பண்ணிட்டேன். செயின் ஸ்டிச்சு போட்டு நம்ம அவுட்லைன் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். எண்டு நட் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம டபுள் ஷேடில் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம போட போகிறோம், டார்க் பிங்க் த்ரெட் வச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பெட்டலுக்கும் 3 லைன்ஸ் கொடுக்க போகிறோம். உள்ளேருந்து எடுக்கிறேன், குத்திட்டு அப்படியே பேக்கில் ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் ஒரு குட்டி செயின். அகெயின் செகண்ட் லைனை ஒரு பெட்டலுக்கும் நம்ம 3 போட போகிறோம். குத்திட்டு அகெயின் ஒரு குட்டி செயின், அது வந்து சைடில் போடும். குத்திட்டு ஒரு குட்டி செயின் சைடில். இந்த மாதிரி போடும்போது நமக்கு டபுள் கலரில் அழகாக தெரியும். அடுத்த பெட்டல் லாஸ்ட்டு
ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான் என் நாட்டு. இவங்க வந்து ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு. அவங்க காமிச்ச டிசைன் இப்படி தான் இருந்துச்சு. சேம் டிட்டோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். மிரர் ஒர்க்கும் இருந்துச்சு. அந்த மிரர் ஒட்டிட்டு இப்போ நம்ம அதுக்கு அவுட்லைன் மட்டும் பண்ணணும். இப்போ மிரர் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு அவுட்லைன் பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம மிரர் ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மிரர் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு குட்டி சைஸ் தான். இதோட பெருசும் இருக்குது, இதோட சின்னதும் இருக்குது. இது ஒரு மீடியம் சைஸு. லாங் செயின், அகெயின் இன்னொரு லாங் செயின், இன்னொரு லாங் செயின், மொத்தம் 5 லாங் செயின் வரா மாதிரி போட்டுக்கோங்க. இதே மிரர் பெருசாக இருக்குது அப்படின்னா அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது நான் போட்ட லாங் செயினுக்கு மிடில், அகெயின் லாங் செயினுக்கு சென்டராக நம்ம போட்டுகிட்டே வரணும். மொத்தம் 3 லைன் போடணும். இப்போ நான் 2 முடிச்சிட்டேன். அடுத்தது 3ஆவது லைனு. போட்டு முடிச்சிட்டேன். இப்போ சுற்றி நமக்கு செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் பண்ணிடணும். நமக்கு இன்னும் நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னா நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு பதில் அங்கே எண்டு நாட் போட்டுட்டு சுகர் பீடில் நம்ம அவுட்லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்படுத்துது பாருங்கள். ஊசியை மேலே சட்டுன்னு வெளியே வரல. அவ்வளோதான், எண்டு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஒட்டி வச்சுருக்க எல்லா மிரருக்கும் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இன்னொரு கொடி வருது, இந்த பக்கமும் இன்னொரு கொடி வருது. இங்கே வந்து 1/2 இன்ச்சு டவுனில் உள்ளே வரும் இல்லையா, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு ஸ்லீவ்லேயே. அதனால் இங்கே சின்னதாக தான் வரும், இங்கே கொஞ்சம் பெருசாக வரும். இப்போது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக்கில் புட்டாஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்லீவில் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இதுதான் அவுட்புட்டு. இது வந்து நார்மல் வாஷ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. இதில் ஒரே ஒரு ஸ்டோன்ஸோ பீட்ஸோ எதுவுமே கிடையாது. மிரர் ஒர்க் மட்டும்தான், த்ரெட் ஒர்க் மட்டும்தான். அதனால் நார்மலாக கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக்கில் பாருங்கள், பேசிக் லைன் எதுவும் கிடையாது. வெறும் மார்க்கிங் மட்டும் போட்டுட்டு புட்டாஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். புட்டாஸ் ஃபுல்லாகவுமே மிரர் ஒர்க்கு தான். நம்ம சாரீ கலர் மேட்ச் பண்ணி த்ரெட்டு வச்சு நம்ம ஸ்லீவில் போட்ட மாதிரியே ஃபுல்லாகவுமே பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாகவுமே மிரர் வச்சு புட்டாஸ் மட்டும் பண்ணியாச்சு. நெக்கு வந்து நல்லா கொஞ்சம் மேலே எவ்வளோ அகலம் வச்சோமோ அந்த அகலத்துக்கே வந்து ப்ராடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு எந்த டிசைனும் கிடையாது, லைனாக தான் நமக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.